ஆமாங்க, சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணிங்கிற அந்த பொண்ணு தனக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணமாகி கணவர் இறந்து போனாருங்கிற விஷயத்த மறைச்சது மட்டும் இல்லாம கிருஷ்ங்கிற அந்த பையனுக்கு அம்மாவும் கூட அப்படிங்கிற உண்மையையும் மூடி மறைச்சிட்டு இருந்தா. இந்த எல்லா உண்மைகளும் அண்மையில மீனாவுக்கு தான் தெரிய வந்துருச்சு. ஆனா அந்த ரோகிணி என்ன செஞ்சா தெரியுமா? இந்த உண்மையை நீ போய் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட சொன்னா தானும் அந்த கிருஷும் 2 பேரும் தற்கொலை பண்ணிக்குவோம்னு மீனாவை பிளாக்மெயில் பண்ணினா. அதனால ரொம்ப பயந்து போன மீனா மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு யார்கிட்டையும் சொல்லாம அப்படியே மூடி மறைச்சு வச்சிருந்தா. இப்படி போயிட்டு இருந்தப்பதான் நேத்து எபிசோட்ல என்ன காமிச்சாங்க தெரியுமா? மீனா வந்து முத்துக்கிட்ட ரோகிணி பத்தின எல்லா உண்மைகளையும் டங்குன்னு போட்டு உடைக்கிற மாதிரி ஒரு காட்சி. அதை கேட்டு முத்து பதறி போனான். சரி, இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த ரோகிணியோட உண்மையான பேர் கல்யாணிங்க. அவ நம்ம எல்லாரையும் எப்படி ஏமாத்தி மனோஜை 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மீனா முத்துக்கிட்ட வரிசையா அடுக்கிக்கிட்டே வந்தா. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணா ரோகிணியோட மகன்கிற உண்மையை மீனா உடைச்சு சொல்ல அதை கேட்டதும் முத்துவுக்கு மண்டையே வெடிச்சு போச்சு. கோபத்துல பொழ பொழன்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். அப்போ திடீர்னு அங்கே வந்த அண்ணாமலை என்னடா ஆச்சுன்னு பதட்டமா கேட்க முத்து அத ஒரு காரணமா வச்சுக்கிட்டு ரோகிணியோட ஏமாற்று வேலைகள் எல்லாத்தையும் அண்ணாமலை கிட்ட படபடன்னு சொல்லிட்டான். இந்த விஷயத்தை கேட்ட அண்ணாமலைக்கு பகீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. இதை பார்த்த முத்துவும் மீனாவும் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் அப்புறம் ஐயோ அப்பான்னு பதறி போனாங்க. அதே சமயத்துல ரூம்ல இருந்து சாவகாசமா வெளியே வந்தா பாருங்க ரோகிணி. அவளை பார்த்ததும் கோபத்தோட உச்சத்துக்கு போன முத்து பளார்னு கன்னத்துல ஒரு அறை விட்டான். அது மட்டும் இல்லாம அவளோட கழுத்தை பிடிச்சு தரதரவென இழுத்துக்கிட்டு போய் வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிட்டான். அப்போ படிகள்ல தடுக்கி விழுந்த ரோகிணி தலையில அடிபட்டு அங்கேயே இறந்து போக அடுத்த நிமிஷமே போலீஸ் வந்து முத்துவை கைது பண்ணி கூட்டிட்டு போச்சு. இவ்வளவு நேரம் கண்ணு முன்னால நடந்த அத்தனையும் ஒரு கனவுதாங்க. ஆமா, தாம் போய் உண்மையை சொன்னா இது மாதிரி பெரிய விபரீதங்கள் எல்லாம் நடக்கும்னு மீனா மனசுக்குள்ள யோசிச்சு பாத்திருக்கிறா. அதைத்தான் நமக்கு இவ்ளோ பில்டப் கொடுத்து காமிச்சிருக்காங்க. சரி, இங்கே நாம இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு முடிவு எடுத்த மீனா உடனே கிளம்பி தன்னோட அம்மா வீட்டுக்கு போக திட்டமிடுறா. அதனால முத்துக்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன காரணத்துக்காக சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணின மீனா முத்து லேசா குடிச்சிட்டு வந்ததை தெரிஞ்சுகிட்டதும் அதையே ஒரு சாக்கா வச்சு கண்ணாபீனாவின திட்ட ஆரம்பிச்சிட்டா. அவ திட்டினதுல டென்ஷன் ஆன முத்து நான் முழுசா குடிச்சிட்டு தான் வருவேன்னு சவால் விட்டுட்டு கோபமா வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போனான். முத்து போனதும் இந்த சண்டைய நாம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்னு பைய எடுத்துக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறா மீனா. இதை எடுத்து என்ன நடந்துச்சு? மீனாவை முத்து சமாதானப்படுத்தினானா? இல்லை ரோகிணி பத்தின உண்மையை மீனா போய் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாளா? அப்படிங்கிற சுவாரஸ்யமான காட்சிகளை இனி வரும் எபிசோடுகள்ல பார்க்கலாம். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.